ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் ஸ்டாலின் வெர்சஸ் மோடி. அ ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசுமுறை பயணமாக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார். புளோரிடால மிகப்பெரிய அளவுல இந்தியன் தமிழ் டயஸ்பரா மிகப்பெரிய அளவுல மீட்டிங் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு ஒரு ஆர்ப்பரிப்போட ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல நேத்து ஃபுல்லா ஸ்டாலின் வெர்சஸ் மோடி அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது பார்த்துருக்குறோம். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பயணம் பயனளிக்கும்? சிலர் வந்து விமர்சனம் பண்றாங்க. அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகள்ட்ட தான் ஒப்பந்தம் போடுறாரு. புது கம்பெனிகள் எதுவும் வரலன்றாங்க. சில கம்பெனிகள் புதுசா வந்திருக்குன்றாங்க. இந்த 3 வருடங்கள்ல தொடர்ந்து முதலீடுகளா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்கள்லயும் ஒரு சில ஏரியாக்கள்ல விமர்சனங்களும் இருக்கு. இன்னொரு பக்கம் வேகமாக இவர்கள் நகர்ந்துகிட்டே போறாங்க. பிஜேபியினுடைய அனைத்து நெருக்கடிகளையும் தாண்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அமெரிக்க பயணம், அங்க மக்கள் கொடுத்த வரவேற்பு, தமிழை மையப்படுத்தி கொண்டு சென்ற அனைத்து விடயங்களையும் நீங்க எப்படி தோழர் பார்க்குறீங்க? தொடர்ந்து தமிழ்நாடு பல குறியீடுகள்ல முன்னிலை வகிக்குது. அது இந்த பிஜேபி அரசு. கடந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி தான் ஆட்சியில இருக்காங்க. ஆனா, அவங்கள் கொடுக்கிற அந்த தரவுகளின் அடிப்படையிலே தமிழ்நாடு பல இடங்கள்ல முன்னேறிட்டு இருக்கு. இப்போ குறிப்பா இன்றைக்கு ஒரு தகவல் இந்த ஏற்றுமதி துறையில மகாராஷ்டிரா முதலிடம், தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. அப்படி பல குறியீடுகள்ல நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். இது வெறுமனே இன்றைக்கு ஸ்டாலின் அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. அத திமுக கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க. திமுக நல்லா செயல்படுறாங்கன்னா அ அடித்தளம்ன்றது அன அ போன 10 ஆண்டுகள்ல போட்டிருக்கிறாங்க. ஆனா, அந்த 10 ஆண்டுகள்ல இப்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்லாம் 40வது இடத்துல இருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தோனே 2வது, 1வது இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவங்க எம்பசைஸ் பண்றாங்க. ஆமாமா. அதனால அது கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. இது மாதிரியான இந்த மாதிரியான துறைகள், ஐடி மாதிரியான துறைகள்ல அதிகமா கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. அப்போ பழைய கம்பெனியில தான் போடுறாங்கங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப அபத்தமானது. அத எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுல புதிய தொழில்நுட்பங்கள கொண்டு வராங்க. இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள், தொழில்கள் இன்றைக்கு வேறு விதமாக மாறுது. இன்னைக்கு வேறு புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வருது. அந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் நடக்குது. அத இப்போ ஒரு டிஎல்எஃப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இன்னைக்கு பல்துறையில கால் பதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய விரிவாக்க திட்டங்களா தான் இன்றைக்கு போகுது. அத நீங்க அப்படி குறைத்து மதிப்பிட வேண்டியதில்ல. அப்படி பல இது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதெல்லாம் நமக்கு உடனடியா என்ன தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உடனடியா நமக்கு சொல்ல முடியாது. அது இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் வேலை செஞ்சு, அ அதிலிருந்து தான் நம்ம சொல்லணும். உடனடியா வேலைவாய்ப்புகள் எவ்வளவு உருவாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம அடுத்த ஓராண்டுகளுக்குள் அதை எந்த அளவுக்கு அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அது ஓரளவுக்கு நிறைவேறினாலே, இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா வேலைவாய்ப்பு இன்றைக்கு இந்தியா முழுமையிலுமே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. எல்லா துறைகளிலும் வேலை இழப்புகள் வந்துட்டு இருக்கு. உலகளாவிய ஒரு பொருளியல் சிக்கல் இந்தியாவிலேயும் பிரதிபலிக்குது. அப்படி இருக்கும்போது வேலை இழப்புகள் ஐடில இருந்து எல்லா நிறுவனங்கள்லயும் அ அந்த வேலைய ஒரே நாள்ல அ வீட்டுக்கு சொல்றது நடக்குது. ஆயிரக்கணக்கான, 10,000கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல பல நிறுவனங்கள் அந்த மாதிரி இந்த கொரோனாவுக்கு பின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக இந்த புதிய அ புதிய முதலீடுகள் உதவி செய்யணும். அப்படி இந்த ஆண்டுகளுக்குள் அவங்க குடுத்திருக்காங்க. புள்ளிவிவரங்கள் குடுத்திருக்காங்க. எவ்வளவு வேலைவாய்ப்பு உருவாக போகுதுலாம் குடுத்திருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு முழக்கம் என்னவா இருக்குன்னா, ஏற்கனவே அவங்க அவங்க இந்த வெளிநாடு வெளிநாடு வாழ் அ ஒரு துறை தமிழர்கள். புதிதா அ ஆமா. ப துறை அயலக புதிதா தமிழர்கள். அந்த துறைக்கு புதிதா கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல இப்போ பள்ளிகளுக்கு வெளியில இருந்து சில ஆதரவு கேட்கறாங்க. கம்பெனிஸா இருந்தாலும் சரி, அல்லது தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த பள்ளியை பராமரிப்பதற்கான ஒரு புதிய திட்டத்தை முன்வைக்கிறாங்க. அது கொள்கை ரீதியா அதுல சில மாறுபாடுகள் இருக்கு. ஆனா,
அது பெரிய அளவுல அந்த கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்ற ஒரு வேலைய வந்து அவங்க செய்றாங்க. பல கிராமங்கள்ல வந்து பள்ளிகள் வந்து தத்தெடுத்து அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோல இன்றைக்கு வந்து அவர் ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அடிக்கடி எங்க நாட்டுக்கு வாங்க, வந்து பார்வையிடுங்க. இங்க இருக்கிற நிலைமைகள பாருங்க. அதாவது அ அதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, இங்க உங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ, அதை வந்து செய்யுங்க. இப்போ வெளிநாடுகள்ல இருந்து நெறைய நிதி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. இப்போ மருத்துவ ரீதியாக இப்போ கேன்சருக்கு ஸ்பெஷலா ஃபண்ட் பண்றது, அ எய்ட்ஸுக்கு அது மாரி ஒரு ஒரு பெரிய டிசீஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. இப்ப கோடிக்கணக்கான பணங்கள் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனா சரியான ஆட்களை வந்து பள்ளிக் கல்வித்துறை கூட ஒரு முயற்சி எடுத்தது. அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளியினுடைய தரத்தை முன்னேற்றுவதற்கு நிதி குடுங்கள்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தார். முயற்சி எடுத்தாங்க. அது போன்ற ஒரு முயற்சி வந்து இந்த இந்த அறிவிப்புல நான் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டுக்கு போய் நல்ல வெல் செட்டில் ஆனவங்க, அ இந்தியாவுல இருந்து மிக மோசமான நிலையில இருந்து இன்றைக்கு நல்ல நிலைமைக்கு போனவங்க, இங்க வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள ஒரு கை குடுக்குற விதமா, ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுங்க. வந்து பாருங்க. என்ன உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அத செய்யுங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை முதல்வர் செஞ்சிருக்காரு. அதற்கு ஒரு பெருத்த ஆதரவும் அங்க வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, எல்லாருமே வந்து இப்போ எங் தமிழர்கள் வந்து எங்க இருந்தாலும் தொப்புள் கொடி உறவுகளாக பார்ப்பாங்க. அந்த வகையில இப்படியான ஒரு முயற்சி வந்து நடப்பது வந்து நல்லது. அதுவும் வந்து திமுக அரசினுடைய ஒரு புதிய புதிய திட்டங்களுக்கு ஒரு வெற்றியா அ பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா தொடர்ந்து பார்ப்போம். அ அதாவது மற்ற முதல்வர்களைப் போல ஸ்டாலின் இல்லை என்பது ஓரளவுக்கு உண்மைதான். மற்றவங்க போனாங்க, வந்தாங்க. எதுவும் செயல்படுத்த முடியல. வெறும் வெற்று அறிவிப்புகளா தான் இருந்துச்சு. இவங்க அடுத்தடுத்து செய்றாங்க. ஓரளவுக்கு செய்றாங்க. இப்ப டிஆர்பி ராஜா அடுத்தடுத்து திட்டங்கள் வச்சிருக்காரு. அதேபோல முன்னாள் நிதியமைச்சர் பிடிஎல் பழனிவேல் தியாகராஜன் அதற்கான அடித்தளங்கள் எல்லாம் உருவாக்கி குடுக்குறாங்க. அப்படி பல பல வேலைகள் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்தோம்னா, தேர்தலை ஒட்டி ஒரு சில திட்டங்களை அவங்க நிறைவேற்றிட்டு தான் அந்த தேர்தலை சந்திப்பாங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, அவங்க ஒரு பக்கம் தீவிரமான வேலைகளை செய்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த 2026 தேர்தலை நோக்கிய கூட்டங்களையும் இப்போ வந்து அவர் அங்கிருந்தே நடத்துறார். இப்ப நேற்று வந்து இந்த 2026 தேர்தலை எப்படி சந்திப்பது அப்படின்றதற்கான கூட்டத்தை காணொளியில அங்கிருந்து நடத்தியிருக்காரு. நம்ம முக்கிய நிர்வாகிகளை கூட்டி நடத்தியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த 2யும் பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த நம்மளுடைய செயல் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிட்டு இந்த தேர்தலை சந்திப்பதன் மூலம் தேர்தல்ல அமோகமான வெற்றியை பெற முடியும். மீண்டும் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்றாங்க. அதனால இது கண்டிப்பா வந்து நேர்மையா அவங்க ஜெயிக்கணும் என்பதற்காக கூட ஒரு நேர்மையா அந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். இந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அ இந்த செய்தி இன்னும் பல்வேறு சம்பவங்கள், அதிர்ச்சியூட்டக்கூடிய சம்பவங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. 4,00,000 4,00,000 பேர் என்னைய ஃபாலோ பண்றாங்க. அவருடைய பேச்சினுடைய திமிரு, அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு, பர்ட்டிகுலர் நபருக்கு பொது விவாதங்கள்ல, பொது மேடைகள்ல பாஜகவினர் வந்து ஆதரவு தெரிவிச்சு, அவர டிஃபெண்ட் பண்ணக்கூடிய போக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பெரிய இதா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி. ஆர்எஸ்எஸ், பாஜக இந்த மாரி ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சுட்டு, அதுக்குள்ள ஹிந்துத்துவ அரசியல கொண்டு வராங்க. அத மறைமுகமா உள்ள எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் மேல இன்னும் பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அ இந்த இந்த அஜெண்டாவ எப்படி பார்க்குறீங்க தோழர்? அதான் இப்போ வந்து அவருக்கு 20ஆம் தேதி வரைக்கும் காவல் போட்டிருக்காங்க. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இதுவே வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஆறுதல். நம்ம கூட பேசினோம். அன்பில் மகேஷ் வந்து பெரிய அளவுல இந்த பள்ளிக்கல்வித் துறையில அவர் பெரிய அளவுல வந்து ஒரு வீரியமா செயல்பட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கொள்கை ரீதியா நான் சொல்றேன். அவர் வந்து இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப வேகமா செயல்படுறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுபோல தான் அன்பில் மகேஷும் ஏதோ துருதுருன்னு வேலை செய்றாருன்னு வச்சுக்கலாம். ஆனா கொள்கை ரீதியா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? கொள்கை ரீதியா அத வந்து சரி செய்றாரா? அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம்.
அவர் வந்து பல பிரச்சனைகள்ல அ ஒரு தனிச்சையா ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு தன்னிலையிலிருந்து தான் அவர் வந்து பதில் சொல்றாரு. இந்த பிரச்சனையில கூட அவர் வந்து ஆவேசப்படுறாரு, இது பண்றாரே தவிர, ஒரு ஒரு நிதானமா அதை வந்து சரி செய்வது, எப்படி அதை எப்படி அந்த பின்னால இருக்கிற அரசியலை எப்படி பார்ப்பது? அப்படிங்கிற புரிதல் அவருக்கு இருக்கிறதா தெரியல. அப்பதான் வந்து சாதி பிரச்சனைய பத்தி ஒரு முறை அவர்ட்ட கேட்டபோது, "எல்லாரும் அண்ணன் தம்பி தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்." அப்படின்னு பதில் சொல்றாரு. இல்ல அவருமே தாக்குதல் கையில பார்த்தீங்கன்னா, கையில கயிறு கட்டியிருக்கிறாரு. கேட்டா அந்த கயிறு வந்து இத சார்ந்தது, மத நம்பிக்கையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அமைச்சர், அதுவும் கல்வி அமைச்சர். ஏன்னா நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையிலே சாதிக்கயிறு அந்த மாரி மத அடையாளங்கள் சம்மந்தப்பட்டத பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே விமர்சனம் தான். நீங்க ஒரு உங்களுடைய குறைந்தபட்சம் நீங்க தனிப்பட்ட அரசு பொறுப்புல இருக்கிறவங்க அதுவரைக்குமாவது கழட்டி வைக்கணும்ல. அப்படி இல்லன்னா அ நீங்க எ எப்படி தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை அது அப்ரிஷியேட்டபிள் தான். நீங்க தனிப்பட்ட முறையில என்ன வேணா வச்சுக்கங்க. பட் அமைச்சர் அப்படின்னு வர்றப்ப, அதுக்குன்னு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இன்னொரு பக்கம் எம்பசைஸ் பண்றாங்க. ஆமாமா. அந்த மாரி அவர் இல்ல அந்த இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அடிச்சவன், அடி வாங்குனவன் 2மே எல்லாம் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து ம், ஒரு பிரச்சனைய அவங்ககிட்ட சொல்லும்போது, அடித்தவன் பக்கம் நின்னு அடிச்சவன வந்து கண்டிக்கணும். ம், அந்த அந்த கண்டிப்பே இல்ல. எல்லாரும் ஒண்ணுதான். அதெல்லாம் சாதிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊர்ல என்ன சாதி அப்படின்னு சொல்றாரு. சாதியை சாதியினுடைய தன்மையை மறுப்பதோடு மட்டுமல்லாமல், இதுல என்ன நீதி வந்துரும்? அவன் அடி வாங்குனவனுக்கு என்ன நீதி வந்துரும்? குறைந்தபட்சம் நீங்க உங்க கண்டனத்தை தெரிவிக்கணும்ல. அப்படி இல்ல. ம், இதுல வந்து அவர் வந்து இந்த இந்த பின்புலத்தை அறியாமல் அவரு நேரடியா என்ன சொல்றாருன்னா, என் இடத்துல வந்து என் ஆசிரியர நீ இழிவுபடுத்திட்ட. அவர் வந்து இத என்னவா கன்வெர்ட் பண்றாருன்னா, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எதிராக பேசுறது, இழிவாக பேசுறது, இதை மட்டும் தான் அவர் வந்து பேசுறாரு. என்ன அட்ரஸ் பண்ண மாட்டாருன்னா, இந்த இந்துத்துவ ஊடுருவல் இந்த இந்த டாபிக்க வந்து எடுக்க மாட்றாங்க திமுக. ம். திமுகவுல பல தரப்பு எடுக்க மாட்றாங்க. இந்துத்துவ கருத்துக்களை தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள்ல நாங்க அனுமதிக்க மாட்டோம். ய இப்படியான ஒரு பிற்போக்குத்தனங்களை, அறிவியலுக்கு புறம்பான விஷயங்கள வந்து இந்துத்துவத்தின் போர்வையில அந்த நன்னெறி கருத்துக்கள், ஏதேதோ நீதி போதனைகள், ஏதேதோ பேர்ல வர்றத நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம். அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ வந்து வெளிப்படையா யாருமே பேசல. அதான் வந்து அன்பில் மகேஷ் பேச்சிலயும் வந்து அதுதான் பிரச்சனையா நான் பார்க்கிறேன். அதை இல்லாம அவரு வந்து இந்த மாற்றுத்திறனாளி அது வந்து உண்மையிலே பிரச்சனை தான். வழக்கும் கூட அந்த அடிப்படையில தான் போடப்பட்டது. அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கல. அது கண்டிப்பா அவருடைய பேச்சு நம்மளே வந்து முதல்ல பேசும்போது அது வந்து மிக மிக ஒரு இழிவான பேச்சு. ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு நபரை கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு சக மனிதனுடைய அ ஒரு இருப்பையே மதிக்காம பேசுற பேச்சு அது. அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. அதற்கான தண்டனை 5 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை போடலாம் அப்படின்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இவர் ஒருத்தர் இல்ல. இவர் இப்ப போயிருக்காரே, சிறையில இருக்காரே, அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல. இது போன்று பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் கூட நடக்கலாம். இன்றைக்கு இன்றைக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த ஒரு குழு அமைப்போம். அந்த குழு தான் வந்து தீர்மானிக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அது வரவேற்கிறோம். ஆனால் இது வந்து இந்த நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு. 2, 3 ஆண்டுகளா இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்தது. அதை வந்து ஒரு பள்ளிக் கல்வித்துறையினுடைய அமைச்சராக அவர் எந்த அளவுக்கு கண்காணித்தார்? எந்த அளவுக்கு அதுல வந்து திராவிட மாடல் ஆட்சியிலிருந்து அதை எப்படி அணுகினார்? அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கணும். அதை வந்து திமுக வந்து சரி செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா, இப்போ அந்த பள்ளிக்கு ஏதோ ஒரு இயக்குனர் பதவிக்கு வந்து பத்ரி சாஸ்திரி. அவர் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பின்புலம், வலதுசாரி சிந்தனையாளரு, பிஜேபி ஓப்பனா பிஜேபி சப்போர்ட் பண்றாரு. அவர கொண்டு வந்து அதில உறுப்பினரா நியமிச்சாங்க. அதுக்கு பின்னணியில தேடி பார்த்தா, அவர் அன்பில் மகேஷுக்கு நண்பரா இருக்கிறாரு. ம். அப்படிங்கிற ஒரு இது வருது. அதுவே ரொம்ப அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்கள் தான். இத தான் இப்போ இடதுசாரி கட்சிகளும் கேட்கக்கூடியது தான். இப்ப யாராவது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுல பள்ளித்துறை இருக்கணும். ஒருபுறம் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகள பாலியல் தொந்தரவு செய்றாங்கன்னா, அப்போ என்னதான் பண்றாங்க அதிகாரிகள்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தோழர் இப்ப மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு வயலன்ஸ் ராக்கெட் சிறிய ரக ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் கூட்டமாக
ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுகிறதுக்கு கூட்டமா சென்று காவல்துறையினரையே அடிச்சு விரட்டியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு புதுசா ஒரு புரட்சி வெடிக்குது. மாணவ புரட்சி வெடிக்குதுன்னு செய்தி வருது. அந்த சம்பவத்த எப்படி தொடர் பார்க்குறீங்க? தொடர்ந்து 1 1/2 ஆண்டுகளா கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதற்கான எந்த தீர்வுமே இவங்க வந்து வழங்குறதில்ல. அப்புறம் எதுக்கு வந்து காவல்துறை, எதற்கு ராணுவம், எதற்கு மற்ற படைகள் அப்படின்னு மாணவர்களுக்கு கேள்வி வந்தது. அதான் வந்து அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து நடக்குது. அப்போ தொடர்ந்து இப்ப ஒரு ஒரு ட்ரோன் அ த பறக்க விட்டு தாக்குதல் நடத்துற அளவுக்கு போகுதுன்னா, உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காவல்துறை வந்து மக்கள போய் அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. மக்கள் வெளியில வந்தா விரட்டி வீட்டுக்குள்ள வந்து தள்ளுறாங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது. இன்னொரு பக்கம் இது மாதிரியான தாக்குதலை தடுப்பதற்கு நீங்க என்ன பண்றீங்க? அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பா மக்களிடத்துல இன்றைக்கு வந்திருக்கு. இந்த தொடர்ந்து ம். கலவரங்களை தூண்டுகிற இடத்திலேயே இந்த காவல்துறை இருக்கிறாங்களாங்கிற சந்தேகமும் இருக்கு. காவல்துறை, அரசு, அந்த முதல்வர் வந்து ஒரு இன ஒரு இனக்குழுவினுடைய நிர்வாக அதிகாரத்தை கோருங்க அப்படின்னு சொல்லி தூண்டியதா ஒரு ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். ஆனா அந்த மக்கள் நம்பல. அந்த அடிப்படையில தான் அந்த மக்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இது மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து ஏன் இவங்க வந்து கிளப்பி விட்டே இருக்கிறாங்க? அப்படிங்கிற கேள்வி மக்களுடைய கோபத்தை வந்து மேலும் மேலும் அதிகப்படுத்துது. சரியா? அப்ப இந்த மாதிரியான நிர்வாகங்கள் எதுவுமே இனிமே செயல்படாத முடியாத அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு வந்து அந்த மக்களிடத்துல உருவானா கூட நமக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இலங்கை போன்று, பங்களாதேஷ் போன்று இந்த மாநிலத்தினுடைய அதிகார வட்டங்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்குவதற்கான ஒரு நிலைமை வந்து அங்க உருவாகலாம். அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. உடனடியாக மத்திய அரசு இதில் கவனம் செலுத்தி, இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான குறைந்தபட்சம் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி, அதற்கு சுமூக தீர்வு காண்பதற்கான ஒரு வேலையை அவங்க செய்யணும். ஒரு சில வாக்குறுதிகளை அவங்களுக்கு குடுத்து, அவர்களை அமைதிப்படுத்தணும். தொடர்ந்து ஜனநாயக வழியில போராடுகிற மக்களுக்கு ஆதரவாக நின்று, ஜனநாயக வழியில அவங்க வாழ்வதற்கான வழியை வந்து அவங்க ஏற்படுத்தி குடுக்கணும். இந்த நம்பிக்கைய வந்து அரசு குடுக்கணும். குறிப்பா பிரதமர் இதுவரைக்கும் அங்க போகல. அவர் நேரில் சென்று அந்த மக்களை சந்தித்து, அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து, அவர்களுக்கு நம்பிக்கையூட்டுகிற விதத்துல பேசணும். அப்பதான் வந்து இதற்கான தீர்வு வந்து ஓரளவுக்கு அ பேசினா தான் ஓரளவுக்காவது இந்த பிரச்சனைகள் தணியும். அ அப்புறம் நீங்க வந்து அதற்கு நிரந்தர தீர்வை நோக்கி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது அப்படிங்கிறதான ஒரு நகர்வுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு பெரிய ஒரு போராட்டத்திற்கு மக்கள் அணியமாவாங்க. அது வந்து லோக்கல்லயும் சரி, மத்திய அளவுலயும் உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய ஆபத்தாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி.